பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்து கூட விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து வரலையே. நீங்க இதுதான் ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்புன்னு நம்ம இடங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த கட்டமைப்பை உருவாக்குறதே நீங்க தான். அதான் நம்ம அப்படி பார்க்க கூடாது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து பாஜகவை எதிர்க்கல, பாஜக பேரை சொல்லல, பாஜகவை தீவிரமா எதிர்க்கலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில தலைவர் பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒன்றிய அரசுனா என்ன, பாஜக எல்லாம் வேற ஏதாவது கட்சி இருக்கா, இல்ல வேற ஏதாவது கட்சி ஆண்டுகிட்டு இருக்கா, இல்ல வேற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பத்தி நம்ம பேசுறோமா? அப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தான் விஷயம். இப்போ இவங்கெல்லாம் மேடை ஏறி பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்து இவங்க பேசுறது போல நாங்களும் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம வந்து கொள்கை ரீதியிலாக இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளை தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு எஸ்ஐஆரை நம்ம எதிர்த்தோம், எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நம்ம எதிர்க்கிறோம். அதில் என்ன மாதிரியான குளறுபடிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி மக்களை பாதிக்குது, வாக்குரிமை எப்படி பாதிக்குதுன்னு எடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம போராட்டம் பண்ணோம். இன்றைக்கு இதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நம்ம வந்து பாஜகவை எதிர்க்கிறோம். இன்றைக்கு திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த 100 நாட்களில் நமக்கு தேர்தல் இருக்கு. அப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய களம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் இங்க ஊழல் மலிந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டக்கூடிய ஒரு மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய முதல் பணி நமக்கு இங்க 100 நாள்ல இருக்கு. அதுதான் நம்முடைய முதல் பணி. இப்போ இந்த 2026 தேர்தலில் இந்த மன்னராட்சியை முடிக்கணும், மக்களாட்சி நம்ம நிலைநாட்டணும்.